என்னுடைய கணவர் விட்டு என்னால் புரிய முடியாது. என்னுடைய காதல் உண்மையானது அப்படின்ட்டு ஜெயம் ரவி அவங்களுடைய மனைவி ஆர்த்தி ஒரு பக்கம் சொன்னாலும், ஜெயம் ரவி அவங்க பிரியறதுக்கு முடிவு எடுத்து இப்போ வக்கீல்கிட்ட விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதை பற்றியும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான ஈரமான ரோஜாவே சீரியலில் பிரியா அப்படின்னு கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை சுவாதி அவங்க தற்சமயம் புதுசாக ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்களாம். அது என்ன சீரியல் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருவதான ஜெயம் ரவி. ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தனி ஒருவன் திரைப்படம் நல்ல வசூலை பெற்றது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி என்கிற பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தாங்க. ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி என்பவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தன்னுடைய பெற்றோரின் சம்மதத்தினால் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்க நிலையில் தற்சமயம் இவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று வெளியாகி ரசிகர்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிவு உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதில் ஜெயம் ரவி எங்களுடைய அப்பாட்டே இந்த விஷயத்தை பற்றி கேட்டதாக சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவி எங்களுடைய அப்பா ஜெயம் ரவி அவர்கள் மனைவியை பிரிய முடிவெடுத்து தற்சமிக்கும் விவாகரத்தை கேட்டு வக்கீல்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆர்த்தி அவங்க என்னுடைய கணவரை விட்டு என்னால் பிரிய முடியாது, நான் வாழ்ந்தால் அவர் கூட தான் வாழ்வேன், என்ன ஆனாலும் சரி நான் அவரை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி எங்களுடைய தரப்பில் உறுதியாக இருக்காங்க. கொஞ்சம் கூட மாற்றமில்லை அப்படிங்கிற மாதிரி செய்தியும் இப்போ வெளியாகியிருக்கு. ஆனால் ஜெயம் ரவி எங்களுடைய தரப்புல இருந்து நம்முடைய திருமணத்தை இத்தோட முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட டிவோர்ஸ் கட்ட அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த பேட்டியில் பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி எங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு ஜெயம் ரவி அவர்கள் மனைவியை பிரிய போகிற மாதிரி சோசியல் மீடியாவில் செய்தி ஒன்று வைரலாகிறது, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், எங்கள் குடும்பத்தை பற்றியும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வெளியேறதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாக இருக்குது. ஆனால் ஜெயம் ரவியும் என்னுடைய மருமகள் ஆர்த்தியும் 2 பேரும் சேர்ந்து வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும், அவங்க பிரிய முடிவெடுத்திருக்காங்க, மறுபடியும் சேர்ந்து வாழ்றதா நல்லது, நானும் அந்த விஷயத்தை தான் சொன்னேன் அப்படின்ட்டு ஜெயம் ரவியுடைய அப்பா சொன்னதாக பிரபல பத்திரிகைகள் சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவி அவர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு பிறகு பிரபல நடிகையுடன் தொடர்பில் இருந்ததாகவும் அதனால் பல கிசுகிசுகள் வதந்திகளும் இதெல்லாம் வெளிவந்தது, இதையெல்லாம் தான் முக்கிய காரணம் 2 பிரியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரபல தயாரிப்பாளரும் இந்த விவகாரத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னும் ஒரு சில செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் ஜெயம் ரவி அவர்களும் சரி ஆர்த்தி அவங்களும் சரி அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் காதல் திருத்தணிக்கு தன்னுடைய மனைவி ஆர்த்தி அவங்கள ரொம்பவே அழகாக விஷ் பண்ண விஷயங்கள்லாம் கூட இன்னும் இன்ஸ்டாவில் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்த்தி அவங்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி டிக் 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 திரைப்படம் வெளியாகி 6 ஆண்டுகள் ஆன நிலையில் அந்த திரைப்படத்தை நான் 48 முறை பார்த்தேன் அப்படின்னும் அந்த திரைப்படத்தில் நடித்த ஜெயம் ரவி மற்றும் அந்த படத்துடைய நடிகர்கள் டீம் எல்லாருமே வாழ்த்து கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டும் இன்னும் இன்ஸ்டாவில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாரும் தான் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய போகிறாங்க, அவங்க பிரியறது உண்மைதான் அப்படிங்கிற செய்தி கூட சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக தாங்க இருக்குது. ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஜெயம் ரவி ஆர்த்தியும் உண்மையிலே பிரிய போகிறாங்களா அப்படின்ட்டு ரசிகர்கள் எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க. எது எப்படியோ ஜெயம் ரவி அவர்கள் அடுத்தடுத்து படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த செய்தி உண்மையா இல்லை வதந்தியா அப்படின்னு அவங்க சொன்னால் தான் தெரிய வரும். எது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிட்டு தாங்க பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க ஈரமான ரோஜாவே சீரியல் சீசன் 2ல் பிரியா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை தச்சும் புதுசாக ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்காங்களாம். ஈரமான ரோஜாவே சீரியல் சீசன் 2ல் பிரியா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை தான் சுவாதி. இவங்க அந்த சீரியல் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சில வெப் சீரியல்லே நடிச்சிருக்காங்களாம். தற்சமயம் சுவாதி புதுசாக ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு கமிட் இருக்கிறதாக தகவல் ஒன்று வெளியாகுள்ளது. சுவாதிக்கு ஜோடியா புது புது அர்த்தங்கள் சீரியல் நடித்த நியாஸ் அவங்க நடிக்க போகிறாங்களாம். இவங்க 2 பேர் லீட் ரோலில் நடிக்க போகிறதாகவும் சொல்லப்படுகிறது. நடிகை சுவாதி நியாஸ் நடிக்கும் சீரியலோட பெயர் தேவதை என்றும் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் கொடுத்து அதிகாரப்பூர்வ தகவல் கூடிய சீக்கிரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.